நண்பர்களே, இது வந்து ஃபைனலாக அந்த பார்ட் 3ன்னு சொன்னல அந்த வீடியோ ஓகேங்களா. கிட்டத்தட்ட நம்ம ஒர்க்கை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஓகேங்களா. நல்லா இருக்கிற ஒரே ஒரு எஸ்எம்பிஎஸ்ஸை எடுத்து ஓகேங்களா செக் பண்ண 10 ஆம்ஸ் எஸ்எம்பிஎஸ். அந்த எஸ்எம்பிஎஸ் எடுத்து இங்கே பாருங்கள், அக்ரிலிக் ஷீட்டில் வர்ற 3 ப்ரொஃபைல் மீன்ஸ் வந்து அக்ரிலிக் ஷீட்டுக்குள்ளே இது ப்ரொஃபைல்னு சொல்ல முடியாது. அக்ரிலிக் ஷீட்டுக்குள்ளே வர 12 வருஷத்துக்கு முன்னாடி எல்இடி ஸ்டிப் ஓட்டிட்டாங்க ஓகேங்களா. எங்கேருந்தோ வாங்கியிருக்காங்க. 12 வருஷத்துக்கு முன்னாடி அக்ரிலிக் ஷீட்டுக்குள்ளே வந்து எல்இடி ஸ்டிப்பு ஒட்டி எஸ்எம்பிஎஸ் 10 ஆம்ஸ் எஸ்எம்பிஎஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக 12 வருஷம் ஆகுது இந்த எஸ்எம்பிஎஸ் போட்டு ஓகேங்களா. நல்ல எஸ்எம்பிஎஸ் தான். என்ன கம்பெனிஸ்ன்னு தெரியல எனக்கு. ஸ்டிக்கர் எதுவுமே இல்லை ஓகேங்களா. போட்டு பக்காவாக வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. பக்கானா பில்டிங்குள்ளே இருக்கிற வேலைலாம் குறைதான் ஓகேங்களா. இந்தமாரி அடிஷ்னல் ஒர்க் நல்லா பண்ணியிருக்காங்க. சூப்பர், அது வரைக்கும் பாராட்டலாம். அதில் வந்து என்னென்னா ஒரு எஸ்எம்பிஎஸ் போயிடுச்சு, அது இல்லாமல் ஒயர்லாம் எலி கடிச்சிது. அதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு பக்காவாக இங்கே பாருங்கள். இன்புட் இது வந்து இன்புட் ஏசி லைன் ஓகேங்களா. அந்த எஸ்எம்பிஎஸ் வந்து எர்த்தம் கொடுக்கலாம். அதில் தெரியும் பாருங்கள், லெஃப்ட் சைடில் வந்து 1 வந்து இன்புட் ஃபேஸு, 2 வந்து இன்புட் நியூட்ரல், 3 வந்து இன்புட் எர்த்தம். நான் எர்த்த கொடுக்கல. அங்கே அப்படியே ரைட் சைடில் பாருங்கள், அந்த ரைட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா 1 வந்து அது மேலேயே பாசிட்டிவ் நெகட்டிவ் மார்க் பண்ணியிருக்காங்க. எல்லோ வந்து பாசிட்டிவ், ப்ளூ வந்து நெகட்டிவ் ஓகேங்களா. அது பேக் சைடில் இருக்கிற ஒயர்லாம் பார்க்காதீங்க. இது கீழே பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஸ்டிப் எரியுதா, வார்ம் ஒயிட் இதெல்லாம் நாங்கள் தான் ஒட்டி கொடுத்தோம் ஒரு வாட்டி ஃபஸ்ட்டு வந்து செஞ்சது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒயர் அதிகமாக இருந்தது, கண்ட மணிக்கு கச்சன்னு இருந்தது. அந்த ஒயரை ஃபுல்லாக எடுத்துட்டு பக்காவாக நான் என்னென்னா வெட்டி ட்ரெஸ்ஸிங் பண்ணி டேப் அடிச்சிட்டேன் நண்பர்களே ஓகேங்களா. நம்ம ஒர்க்கை ஃபுல்லாக முடிச்சிட்டோம். பாண்டிச்சேரி ஃபுல்லாக இப்போ மழை. அதேமாதிரி இப்போ அந்த பாக்ஸிங் க்ளோஸ் பண்ணுற முடிஞ்சிது நண்பர்களே. இதுலேயும் பாருங்கள் பக்காவாக நான் வந்து 1 இன்ச் ஃப்ளெக்சிபிள் ஹோஸ் தான் போட்டு பண்ணிட்டேன். இது வந்து டிசி லைனு. இது வந்து பாசிட்டிவ் வந்து எல்லோ, நெகட்டிவ் வந்து பிளாக். இதில் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைலுக்கு போகிறது வந்து பாசிட்டிவ் வந்து ரெட்டு, பிளாக் வந்து நெகட்டிவ். எல்லாமே வந்து 1.5 ஸ்கொயர் மல்டி ஸ்டாண்டர்ட் காப்பர் ஒயர் தான் போட்டு பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. இதுலேயும் பாருங்கள் உள்ளேருந்து அணிலோ எலியோ இருக்குது ஓகேங்களா. அது கடிக்க வாய்ப்பு இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சேஃப்டி பண்ணுற மாதிரி நம்ம ஃப்ளெக்சிபிள் ஹோஸ் போட்டிருக்கோம் ஓகேங்களா. இவ்வளோ ஒயர் வந்து நம்ம புது ஒயர் போட்டுட்டு பழைய ஒயர்லாம் எடுத்திருக்கோம். அதேமாதிரி பாருங்கள், இது வந்து ஷெல்டர் கம்பெனியில் 2 மாடல் மெட்டல் பாக்ஸில் வைக்கிற மாரி இவங்க வந்து சுவிட்ச் சாக்கெட் காம்போ செட்டே கொடுத்துருக்காங்க. இப்போ 2 மாடல் மெட்டல் பாக்ஸில் வந்து மற்ற கம்பெனி போகிறீங்கன்னா சாக்கெட் மட்டும் தான் வைக்க முடியும். இதில் வந்து சுவிட்சஸும் வைக்கிற மாரி கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள், இது வந்து 6 ஆம்ஸ், இதே 6 ஆம்ஸ் இருக்குது. 6 ஆம்ஸ் 1 வே சுவிட்ச், ஷெல்டர் கம்பெனி. 6 ஆம்ஸ் 3 பின் சாக்கெட்டு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த 6 ஆம்ஸ் 1 வே சுவிட்சில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்புட் ஒரு அவுட்புட் ஓகேங்களா. மேலே இன்புட் ஃபேஸ் கொடுத்துட்றேன். இந்த எல்லோ கலர் ஒயர் வந்து இன்புட் ஃபேஸுங்க. மேலே இன்புட் ஃபேஸ் கொடுத்துட்றேன். கீழே வந்து அவுட்புட் ஃபேஸ் அதுக்கு போய் சாக்கெட்டோட ரைட் சைடில் வந்து பாருங்கள், ரைட் சைடில் கொடுத்துறேன். சப்ளை இருக்குன்றதெல்லாம் அப்போ பொறுமையாக கையை காட்டுறேன். ரைட் சைடில் ஃபேஸ் கொடுத்துறேன். எர்த்து பின்னில் வந்து மேலே இருக்கிறதுல பெரிய பின், அதில் வந்து எர்த்து ஒயர் பச்சை ஒயர் கொடுத்துட்றேன். லெஃப்ட் சைடில் இருக்கிற பின் வந்து நியூட்ரல் ஒயர் ஓகேங்களா. நியூட்ரல் கொடுத்துட்டேன். இந்த வேலை ஃபுல்லாக முடிஞ்சிட்டு நண்பர்களே. இதில் வந்து பெருசாக வந்து இந்த சுவிட்ச் சாக்கெட் காம்போ செட்டில் வந்து நான் சொல்கிறதுக்கு எதுவும் கிடையாது ஓகேங்களா. இதை வந்து நம்ம டம்மி பண்ணிட்டோம்.